இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூரில் ஒர்க்கு. நான், மெல்வின் தம்பி, பிரேம் தம்பி 3 பேரும் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். சரி, கோயம்புத்தூர் போயிட்டு வஉசி பார்க் பக்கத்தில் பிரிட்டிஷ் காளான் சாப்பிட்லான்ட்டு போனால் எல்லா கடையிலையும் எழுதி வச்சுருக்காங்கப்பா பிரிட்டிஷ் காளான். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஃபேமஸான கடை யாருன்னு, பிஸ்மி பானிபூரின்னு சொன்னாங்க. உடனே அங்கே போய் பார்த்தா அண்ணன் எண்ணெயில் போட்டு பொறுன்னு காளானை பொறிச்சிக்கிட்டு இருந்தார். சுற்றி பார்த்தா சரியான கூட்டம். நம்ம எப்பறம் இந்த கூட்டத்துக்குள்ளே வாங்க போகிறோம்னு நினச்சி யோசிச்சு நின்னோம். சரி பரவாயில்ல, டேஸ்ட்டான ஒரு பொருள் வாங்கணும்னா காத்திருந்து ஆகணுன்ட்டு அண்ணன் கடையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் சும்மா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கம் காளான் கொதிக்குது, இந்த பக்கம் காளான் ஒரு விதமாக பண்ணுறாரு. என்னடா இருக்குன்னு கேட்டால் அண்ணன் நிறைய ஐட்டம் சொன்னார். சரின்னு நம்ம ஒரு 2 ஐட்டத்தை தட்டி விட்டோம். ஆனால் நமக்கு ஒரு பிரிட்டிஷ் காளானும் காளான் தந்தூரி ஒன்றும் போடுங்க அப்படின்னு அண்ணன் அதை ப்ரிப்பேர் பண்ண தயாராகிட்டார். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நம்மளும் நின்று கடன் பார்த்தா அண்ணன் அப்புறம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்மளும் அவளோட காத்துட்டு இருந்தோம். அண்ணனும் உடனே நமக்கு ஒரு தட்டில் போட்டு கையில் கொடுத்துட்டாரு. வாங்கி பார்த்தா சும்மா சூப்பராக இருக்குங்க. மயோனஸை கடல் மாதிரி ஊற்றி அண்ணன் அதுக்குள்ளே மீன் மாதிரி காளானை போட்டிருந்தாரு. சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் நம்ம தம்பி வாங்கின ஆர்வத்தில் ஸ்பூன் எடுக்க மறந்துட்டாரு. உடனே தம்பி கேட்டோம், நாங்கள் களத்தில் இறங்கி ஸ்பூனை எடுத்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையிலே சொல்லக்கூடாதுங்க, சாப்பிட்டு பார்த்தா சும்மா செமையாக இருந்துச்சு. எத்தனையோ காளான் சாப்பிட்ருக்கோம் நம்ம, நிறையா ஃப்ரை இது மாதிரி. பட் பிரிட்டிஷ் காளான் நிறைய டைம் யூடியூப்பில் தான் பார்த்துருந்தோம். நேரில் போய் சாப்பிட்டு பார்த்தா பயவில் பிரித்து தள்ளிட்டேன். இன்னும் வாங்கி சாப்பிடணும்னு போல் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அப்புறம் நம்ம ஒரு ஐட்டம் பிடிச்சா அடுத்த ஐட்டத்துக்கு போகணும்ல, அதனால் அண்ணங்கிட்ட தந்தூரி வாங்கி சாப்பிட்டோம். தந்தூரி காளானும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கடையில் இன்னும் ஃபேமஸாக சும்மா மயோனஸ் ஊற்றி பானிபூரியில் என்னென்னமோ போட்டு பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தார். அது என்னன்னு கேட்டு அதையும் ஒன்று வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சும்மா பிரிச்சுட்டான் பையன். மயோனஸ்லேயே குளிப்பாட்டி இருந்தார் பானிபூரி. அது என்னமோ ஒரு சில கடையில் ஒரு சில ஐட்டம் தான் நல்லாயிருக்கும். இந்த கடையில் எல்லா ஐட்டமுமே பக்காவாக இருந்துச்சு. சரி, நாங்கள் கம்முன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அடித்து பார்த்துட்டு பக்காவாக இறங்கிட்டோம். நீங்களும் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா வஉசி பார்க் பக்கத்தில் பிஸ்மி பானிபூரின்னு இருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கொஞ்சம் காத்திருந்து டோக்கன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். பட் அப்படி வாங்கினாலும் அதுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் காத்திருந்து அங்கே வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா ஒரு உணவை பொறுத்த வரைக்குமே நல்லா ருசியோடு சாப்பிடணும். அறுசுவை உணவுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக நான் போய் சாப்பிட்டேன். அங்கே எல்லாமே பக்கா. நீங்களும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இது எல்லாமே சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக ஸ்வீட்டுக்கு போகலான்னு போனால் அண்ணங்கிட்ட குலோப் ஜாமுன் ஹாட்டாக ஸ்வீட்டாக ஜாமுன் இருந்துச்சு. என்ன ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் அருண் ஐஸ்கிரீமாக இருந்தால் பக்காவாக இருந்திருக்கும். பட் குலோப் ஜாமுன் சூடாக சாப்பிட பக்காவாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு பிளேட் சொல்லி வாங்கிட்டு எல்லாம் லைட்டாக ஒரு டச்சப் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் பாய்.